வளையோசை கலகல அப்படின்னு ஒரு சின்ன டியூன் தான். அதை நீங்க அவர் பெருசா எழுதுறாரு. ம், ம். அந்த டியூனை வந்து நீங்க அந்த மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீடுகள் எல்லாம் எடுத்து நீங்க உருவாக்குனீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும் அதெல்லாம். ஸோ இப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து இயற்கையுடைய ஆற்றலுக்கு மீறி ஒருத்த மியூசிக் போட முடியும் அப்படின்றது இளையராஜா கிட்ட பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிருக்கிறேன் அந்த விஷயத்துல. அப்புறம் ஒரு இளையராஜாவுடைய வேலை என்ன? வெறும் மியூசிக் கம்போஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை தான் அப்படின்னா, அவர் அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பண்பாட்டை கட்டமைக்கிறார். வேற எந்த மியூசிக் டைரக்டரும் செய்யாத ஒரு பண்பாட்டை வந்து ஒரு கட்டமைக்கிறார். அந்த பண்பாடு தான் வந்து பல பேரை வந்து உறுத்துது. ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சொசைட்டி சமூகம். ஏன் இறுக்கமா இருக்கிறோன்ற காரணமே பல பேருக்கு தெரியாது. அந்த இறுக்கத்தையே உயர்வா நினைச்சுக்கிட்டு ஒரு மனநோயில இருக்கக்கூடியவர்கள் தான் மெஜாரிட்டி. அது குறையா நான் சொல்லல. இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை லிபரேட் பண்றது தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. ஆனா இதை வந்து இளையராஜா தன்னுடைய முதல் படத்திலிருந்தே செஞ்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். உங்களை வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், எங்கேயோ வந்து கிராமத்துல நடந்து போறீங்க. ஒரு கிராமத்துல ஒரு பாட்டு இளையராஜா அன்னக்கிளி உன்னை தேடுதேன்னு ஒரு பாட்டு எங்கேயோ பாடுதுன்னா, நீங்க ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல நீங்க நடந்து போறப்ப அந்த பாட்டு கேட்கும் போது உங்க குட்டுலுக்கு ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கும் இல்ல. எவ்வளவு பெரிய இறுக்கத்துல நீங்க போயின்னு இருக்கும்போது அந்த நடக்கிற தூரம் கூட உங்களுக்கு தெரியாது.